இவங்க அழுத வீடியோ காலையிலேருந்து சோஷியல் மீடியாவில் செம்ம வைரலாக போயிட்டு இருந்தது. ஸோ இவங்க விஜய் சாரோட கடைசி படம் அப்படின்னு சொல்லி அழுதாங்க. பட் அதுக்கு பின்னாடி இன்னொரு ஸ்ட்ராங்கான ஒரு காரணமும் அவங்க இன்னும் எமோஷன் ஆகிறதுக்கு இருக்குது அப்படிங்கிறது இப்போ அவங்க ஒரு வீடியோ மூலமாக வெளியிட்டு அதை வெளிப்படுத்தியிருக்காங்க. பட் அவங்க ரொம்பவே எவ்வளோ அழுதுருப்பாங்க காலையிலேருந்து அப்படிங்கிறது அவங்க கண்ணை பார்க்கும்போது தெரிஞ்சது. ஸோ ஆக்டர்ஸ் ஆனந்தி எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம முன்னாடியெல்லாம் நம்ம இவங்கள பார்த்துருக்கோம். ஸோ ஒரு பெரிய கேப்க்கு அப்புறம் இவங்க திரும்பவும் ஒரு கம்பேக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக படங்களில் நடிக்க தேடிட்டு இருக்கும்போது தான் இவங்களுக்கு ஜனநாயகன் படத்தில் நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அந்த ஒரு படமும் இன்றைக்கி போய் பார்க்குறாங்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த ஒரு படம் இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஹார்ட் பிரேக்கை கொடுக்குது. என்ன அப்படின்னா, இவங்க நடித்த சீன்ஸ் நிறைய சீன்ஸ் விஜய் சார் கூட இருந்திருக்கு போல். நிறைய சீன்ஸான்னு தெரியல. பட் இவங்க நடித்த சீன்ஸ் இருந்திருக்கு போல். ஸோ அது எடிட்டிங்கில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் நிறைய படம் நடிப்பேன், நிறைய விஷயங்கள் எடிட்டிங்கில் போயிடும். ஆனால் நான் எப்பயுமே பெருசாக கஷ்டப்பட்டது கிடையாது. பட் ஜனநாயகன் படத்தை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஸோ படம் நல்லா இருந்தது, சூப்பர், அது எல்லாமே ஓகே. பட் நான் எனக்கு ஒரு பெரிய ஒரு கேப்க்கு அப்புறம் ஒரு கம்பேக் கொடுக்கறதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி படம் பண்ணது தான் அந்த ஜனநாயகன். ஸோ நடிக்க வந்த நான் காரணமே இனிஷியலாக விஜய் சாரை பார்த்து அவர் கூட நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ட்ரீம் அவர் இதுக்கு மேலே சினிமாவில் நடிக்க மாட்டார் அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. பட் அப்படி நடித்தா கண்டிப்பாக திரும்பவும் ட்ரை பண்ணலாம். ஸோ நான் என்னோடய சீன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக ரொம்ப ஆசையாக நான் தியேட்டருக்கு போனேன். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த மாதிரி என்னோடய சீன் எடிட்டிங்கில் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் உண்மையிலேயே ரொம்ப அன்லக்கியாக ஃபீல் பண்ணுறேன். பட் இட்ஸ் ஓகே. விஜய் சாரோட கடைசி படம் எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். படம் சூப்பராக இருந்தது, நீங்கள் போய் தியேட்டரில் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உடஞ்சி அழுது அவங்க பேசி வீடியோ வெளியிட்டிருந்ததை பார்க்க முடிஞ்சது. ஸோ இதுதான் அவங்க ஷேர் பண்ண ஒரு விஷயம். ஸோ இதே மாதிரி எல்லா ட்ரீயான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.